Abba Father, we want to really grateful for your grace and the mercy day by day, morning by morning, you are releasing for your people. ஆண்டவருடைய கிருபைக்காக நன்மை கிருபையினாலும் எங்களை வழிநடத்தி வரதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Malachi chapter 3 verses 1 to 3 mentioning us how his grace and mercy giving us to the strength, what he mentioning, the day by day, morning by morning, his grace and mercy come upon us. மல்கியா முதலாம் அதிகாரம் chapter 3 verse 1 to 3. மல்கியா மூன்றாம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் எப்படியாக எங்களை பலப்படுத்துறது சொல்லப்பட்டிருக்கிறது. Lord, we are not worthy to come to you. We are not worthy to because of our sinful nature, until after Jesus died, even though cross, and releases deliverance, redemption, but still human failure to give to you to that worthy honor as you want. ஆண்டவருக்கு விருப்பம், அவருக்கு கௌரவம், அவருடைய கௌரவத்தை நாங்கள் அவருக்கு கொடுப்பது. ஆனாலும் நாங்கள் அவர் சிலுவையில் எங்களுக்காக மரித்து எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்த பின்பாகவும் நாங்கள் பாவிகளாயிருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை நாங்கள் கொடுக்க முடியாதலாக இருக்கிறோம். Lord, forgive us. Lord, we need your mercy and grace much more than before. ஆண்டவரே, எங்களை மன்னியும், உமது நன்மையும் கிருபையும் முன்பை விட எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for this brand new month of May. இந்த புதிய மாதம் மே மாசத்துக்குள்ளே நாங்கள் வேற நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. Lord, we want to look forward, go forward, but it cannot do in our human strength. நாங்கள் உமக்கு முன்பாக இன்னுமாக முன்னேறி செல்ல வேண்டும், ஆனாலும் மனித பலத்தினாலே முடியாது. So today we are sharing the Lord's suffering and his crucifixion purpose, what he accomplished for the church, the Holy Communion, his blood and the flesh. நாளும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாங்கள் பானம் பண்றதுக்கு காரணம் அவர் எங்களுக்காக பாடுபட்டு எப்படியாக மரித்து எங்களுக்காக இவ்வளவு காரியங்களை செய்தார் என நினைவு கூறும்படியா. So Lord, prepare your people's heart, soul and mind to come to his great and the precious blood and the flesh. ஆண்டவரே, இந்த நாளும் எங்களை இது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் உமது இரத்தத்தையும் உமது சரீரத்தையும் ஆண்டவரே பங்கு பெற்றுவதற்கு. Precious name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Amen. Today, little rush day downstairs because one of the Malagasy church, one of their family member was passed away yesterday. They had a funeral service here. So today they are giving kind of arms to the people, relatives in downstairs. I think over 100 people, they part fellowshipping. So what happened, our brother Bhatia tried to park his vehicle surrounding area and he's waiting here
he couldn't get what he said to me, Pastor, I have to go back because I tried, even though I came 3:30 to this place, so I couldn't get parking. But I said to him, at least stay until 6 o'clock, participated to the Holy Communion, but I don't know what he decided. So like this, the different situation we have to face some time. நேற்றைய நாளும் ஒரு மலகாசி சபையிலே ஒருவர் மரித்து ஒரு அடக்க ஆராதனை நடந்தது. அதன் பின்பு இன்றைய நாளிலே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் எல்லாரும் 100க்கும் மேலான மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறார்கள். அதனால் இந்த இடத்துல மிகவும் ஒரு ரஷ்ஷாக இருந்தது. பிரதர் பாத்தியா வந்திருந்தார், 3:30 மணிலேருந்து அவருக்கு பார்க்கிங் இல்லை என்று சொல்லி அவர் அந்த இடத்துல தேடி நான் திரும்பி போகணும் என்று சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் 6 மணிக்கு பிறகு வரலாம், இங்கே வந்து இந்த கொமினியிலே கர்த்தருடைய அந்த ராப்போஜனத்திலே பங்கு பெற்றலாம் என்று சொல்லியிருந்தேன். என்ன செய்கிறாரோ தெரியாது. Even for us, our team, we got it just one parking, one, no more parking surrounding area. But grace of God, He prepared for that park just beside the people who are the parking paralyzed, so the disabled people, just behind we got it. It is so great. Otherwise, I still am rounding to park. எங்களுக்கும் இந்த இடத்திலே ஒரு சந்தர்ப்பவசமாக ஒரு நல்ல பார்க்கிங் கிடைத்தது. இந்த இயலாத மக்களுக்கு பார்க் பண்ண இடத்துக்கு பின்பாக அந்த இடம் கிடைத்தது. ஒரே ஒரு பார்க்கிங் இருந்தது. எங்களுக்கு கர்த்தர் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி தந்ததுக்காக நன்றி. So it is not happening every Sundays, but like this, something very special for them to be have to allow to them to celebrate or giving alms and sharing their hearts and thoughts because of this. One of the relatives, their relatives passed away. So even though Saturday we cancelled our practice and the prayers here for their funeral. அதனால் நாங்கள் சனிக்கிழமை இந்த இடத்துல அவர்களுக்காக விட்டு கொடுத்தோம். அவர்கள் இந்த இடத்துல தங்களோட காரியங்களை செய்வதற்காக எங்களோட ப்ராக்டிஸை நாங்கள் வைக்காமல் விட்டு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இருந்துட்டு ஒரு நாளைக்கு அப்படியான காரியங்கள் நடக்கப்படுது, நாங்கள் அவர்களுக்காக இடம்பிட வேண்டும், அவர்கள் கீழே தங்களோட காரியங்களை செய்வதற்காக. Thank you, Brother Stepan. You went to work and came back to church. Beautiful. Brother Suresh Kumar, today you are off from the work. But Brother Bhavan replacing your place. So somehow we are rotating the system. ஸ்டெஃபான் இன்றைக்கு வேலை முடிந்து வந்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சுரேஷ்குமார் இன்றைக்கு ஆஃப், பவன் வேலை அப்படியாக ரொட்டேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. And also we heard about another good news. There are many good news as well bad news, but there is one of the huge good news. We got it yesterday evening regarding about Brother Joel Aziz, his PR card. He already permanent resident person, but his permanent resident card expired over 1 year. So he's so worried about that, and it's not easy to apply back because his condition, situation, the things what the government asking for the renewal. I think Rachel did such a hard work with Brother Joel's sister, communicating each other. So finally he got it this week, his permanent residency back to stay Canada 5 more years. ஜோவலுடைய வாழ்க்கையிலே அவருடைய பெர்மனன்ட் ரெசிடென்ட் வரும் பொழுது அது கிடைத்தது. ஆனாலும் அது ரினியூ பண்ணாமல் 1.5 வருஷத்துக்கு மேலே அவர் அதை விட்டுவிட்டார். ஆனாலும் அவருக்கு திருப்பி அதை செய்கிறது மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவருடைய சிச்சுவேஷன்லே ரேச்சலும் ஜோவலுடைய அக்காவும் அதை செய்து கதைத்து அந்த காரியங்களை வடிவாக செய்து முடிக்கவும் இந்த நாளில் நேற்றைய நாளே அவருக்கு அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு திரும்ப கிடைக்குது. 5 வருஷங்களுக்கு திரும்பவுமாக அவருக்கு கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Because these days so many people are waiting, trying, frustrating regarding about their status in Canada. பல பேர் இந்த
கனடாலே இந்த ஸ்டேட்டஸுக்காக எத்தனையோ பேர் அழுது எத்தனையோ பேர் கஷ்டங்களோடு இருக்கிற பொழுது இப்படியான காரியங்களை கர்த்தர் செய்ததுக்காக நன்றி. The mistakes, forgetting things are very normal in our lives. So Brother Joel also, it happened. He didn't know his permanent resident card expired. He didn't know it has an expiry date as like a food. So even though permanent resident card has expiry date. சாப்பாட்டில் எப்படியாக நாங்கள் எக்ஸ்பயரி இருக்கிறதுன்னு பார்க்கறது போல எல்லாவற்றிலையும் நாங்கள் எக்ஸ்பயரி இருக்கிறது பார்க்க வேணும். அதில் பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு எக்ஸ்பயரி இருக்கிறதை அவர் கவனிக்கவில்லை. ஆனாலும் அது காலம் தாமதமானதாலே செய்ய முடியாமல் இருந்தது. ஆனாலும் அதை செய்யக்கூடியதாக கர்த்தர் உதவி. As well, our driving license, we have a expiry date starting on the beginning of the 2 years time, then they are giving 5 years time, but we have to renew it. We have to keep it in our mind for the date of the expiry. Even though they are sending for the notification, sometimes we forgetting to do that. அவங்க டிரைவிங் லைசன்ஸ் அதே போல தான் 2 வருஷத்துக்கு பின்பாக அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் திரும்பவும் ரினியூ பண்ண வேண்டும். சில வேளை நாங்கள் அதை மறந்து விடுக்கிறோம். ஆனால் அந்த கட்டாயமாக செய்ய வேண்டிய காரியங்கள். Still, I remember my wife shared this story regarding about his senior major, the lawyer, Mr. Allen, to happen to something very unexpected and very unfair. No, not unfair. It's a very unexpected matter to him too. He forgot to renew his driving license. Notification came to home. He is busy man. He forgot those all the things. He worked as like a normal person. He is going out, in and out, in and out. மனைவி சொல்லியிருந்தா இந்த லாயர்ட்டி ஆஃபீஸில் இந்த மிஸ்டர் அலன் அவர் ஒரு நல்ல லாயராக இருக்கிறார். ஆனாலும் அவர் இந்த அவருடைய அந்த டிரைவிங் லைசன்ஸை அவர் புதுப்பிக்க மறந்து விட்டார். அவர் அதை மறந்தது மட்டுமில்லை, 1 வருஷமே அவரது வாகனத்திலே போய் வந்து கொண்டே இருந்தார். So even though he is a lawyer, the rules and regulations working. அவர் ஒரு லாயராக இருந்தாலும் இந்த ரூல்ஸும் ரெகுலேஷனும் என்ன சட்ட திட்டங்களோ அது இந்த நாட்டிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. As like Bible mentioning, don't try to be a teachers about the Bible or teaching about the Bible, because the teachers going to get much attention from the Lord. What they teached has to be followed, the rules, the regulations and the way of what the Lord Jesus wants. So Bible advising us, be careful. If you want to be a teacher, you must get much effort and the attention and the commitment for that, to not to make much error. நாங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் பைபிளில் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, நாங்கள் பைபிளை பற்றி நாங்கள் படிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி படிப்பிட்டால் நாங்கள் படிப்பிக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் அதில் பிள்ளைகள் இல்லாமல் படிக்கிறது, அதுகளுக்கும் சட்ட திட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் சரியான முறையிலே அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி. What happened? One day Mr. Allen went to the downtown, the court to he has to appear for the court case. So when he is going time, the police backside, beep 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 ba beep beep bo 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 bo, police came behind his car. சில நாள் கோர்ட்டுக்கு போகும் பொழுது அவர் பின்னாலே சத்தம் கேட்டது, போலீஸின் சத்தம். அதோடு இந்த காரை நிப்பாட்டினார்கள். So he just stopped and the police came and said, sir, you have a problem. You don't have legal authority to drive your car because you didn't renew your driver license over 3 months. No, 1 year. 1 year. Over 1 year. Oh Lord. டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் 1 வருஷமாக நீங்கள் ரினியூ பண்ணாதனால உங்களுக்கு இந்த இடத்துல இந்த வாகனத்தையோட உங்களுக்கு அதிகாரம் இந்த இடத்துல இல்லை என்று சொல்லி அதில் சொன்னார். Please get out from the car. Please get out from the car. காரிலிருந்து நீங்கள் வெளியில வாருங்கள். We want to seize your car right away here. We are going to take it. நாங்களோட காரை சீஸ் பண்ணி உடனடியாக இந்த இடத்துல இருந்து நாங்கள் கொண்டு போறோம். You have BMW, you can go home or whatever you want to go, bus, metro and walking. You can go.
உங்களுக்கு BMW இருக்கிறது, B என்றால் பஸ், M என்றால் மெட்ரோ, W என்றால் வாக்கிங். BMW நீங்கள் போகலாம் என்று சொன்னார். So that story my wife told me, Mr. Allen frustrated on the road. அவர் அந்த ரோட்லேயே அவருக்கு மிகவும் ஒரு சிக்கலான நேரமாக இருந்தது. See how our brain not functioning sometime to very important matters forgetting. சில வேளை எங்களுடைய மூளை எப்படியாக வேலை செய்கிறது, முக்கியமான காரியங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். Like the Bible says, Peter mentioning his first Peter, the enemy, devil, yaka, looking all over the world, somebody to find out with the error, with the failure, with the something somehow to find to people's problems to involve or attack to the person or people. பிசாசானவன் என்ன சொன்னான், பைபிளில் சொல்லியிருக்கிறது, அவன் ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல திரிகிறான் என்று சொன்னால், நாங்கள் பயப்படுகிற, நாங்கள் செய்ய முடியாமல் எங்களுக்கு இயலாம காரியங்களை செய்து அவன் குற்றத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காக அவன் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஓடி திரிகிறான். Yeah, roaring like a roaring lion, enemy looking. I can't see the devil looking for the roaring that making sound, but he very cunning looking people when they are doing mistakes. Immediately he ready to take them to his side. பிசாசானவன் எப்படியாக அப்படி கெர்ச்சிக்கிறது போல வருகிறான், எனக்கு எப்படி என்று எனக்கு விளங்கிலான பைபிளே அப்படித்தான் சொல்லுகிறது. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்து நாங்கள் என்ன பிள்ளைகளை செய்கிறோமோ அதை எடுத்து அதன் கூடாக எங்களை துரத்தி கொண்டு போவான். So Apostle Peter advising us to be vigilant. That means always open your eyes and look around. Don't get panic because enemy that much attention. Police also. They are searching, coming behind, putting their system for your number plate. Are they paid properly driving license? Are they paid for the registration every year? Or are this vehicle criminalized people used? They are searching, rounding, going all over the places and the behind the people. அவன் பேதுரு என்ன சொல்லுகிறார், இந்த பிசாசானவன் எங்களை எப்படியாக தேடி வருகிறது போல போலீஸ்காரனும் அப்படியாக இருக்கிறார்கள். அவர்களும் எங்களோட வாகனத்துக்கு பின்னாலே வந்து எங்களோட வாகனத்தில் நாங்கள் பே பண்ணியிருக்கோம், அவங்களோட சிஸ்டத்தில் போட்டு பார்ப்பார்கள், நாங்கள் பே பண்ணியிருக்கிறோமா, நாங்கள் ரினியூ பண்ணியிருக்கிறோமா, இந்த வாகனம் கிரிமினலுக்கு பாவித்ததான்னு சொல்லி அந்த சிஸ்டத்திலே அவர்கள் போட்டு அதை பார்த்து எங்களை பிடிப்பார்கள். So day to day life, when we are living this world, how much attention we need to not to make a error or not to make a problem or not to get to the satanic the attacking to us to live with godly life. நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழும் பொழுது எத்தனையான பிரச்சனை, எத்தனையான பிசாசானவனுடைய சந்தனங்கள் எங்களை தாக்குறதாக இருக்கிறது. But we have the huge excuses of Holy Spirit in me, among us. He will escape me. He will take care of me. He will look after me. I don't want to think about those things. Driving license, permanent residence, or what are the I am preaching. Oh, don't need. Holy Spirit can correct all these things, not to make an error or problem. That's the kind of mind setup Christians has. நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எங்களுக்கு ஒரு மைண்ட்ல எங்களோட இதில் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாவற்றையும் திருத்திக் கொள்வார் என்று சொல்லி நாங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கோ அல்லாவிட்டால் நாங்கள் என்ன ரினியூ பண்ற காரியங்களுக்கோ அதுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சில வேளை அப்படியாக நினைத்து நாங்கள் கதைத்துக் கொள்வோம். I think maybe you have that experience, not Holy Spirit not working automatically covering our problems and protectioning our all the errors we are doing the carelessly. No.
பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பார்த்தால் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் அப்படியானவர் அல்ல. நாங்கள் பிள்ளையாக விடுற காரியங்கள் மற்றும்படி நாங்கள் செய்கிற எல்லா பிள்ளையாக செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார் என்றதல்ல. Yes, he is giving. He is giving advice, warning. But our mind paralyzed with this world, our mind so much attached with day-to-day problems, work, money, what I want to eat this day, tomorrow. So we couldn't hear the Holy Spirit guidance, direction, correction. We are getting problems because we are not obeying to listen to tune in properly our spiritual eyes and ears to the Holy Spirit. எங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய அந்த சத்தத்துக்கு எங்களுடைய காதுகளும் எங்களுடைய இருதயங்களும் சரியாக டியூன் பண்ணாதனாலே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், என்ன வேலை செய்வோம், எவ்வளவு காசு சம்பாதிப்போம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில இப்படியாக நாங்கள் உலகத்தோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறதுனாலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் இருப்போம். So many Christians are today frustrated with the God, mad with the God, because we accepted Jesus Christ, coming church, giving the things, but things are not going well. Things are not well-being. So problems, not solution. So they are blaming and hated to the God because we didn't know the system. He already teach us, giving us, because we are so busy with our own life, with this world. ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிஸியாக இருக்கிறதுனாலே இப்படியான பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்லுற காரியங்கள் நாங்கள் கேட்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Hallelujah. Well, thank you so much, Brother Ephraim. So Holy Communion came. Yeah, of course, because we don't have place even to prepare downstairs. We are preparing Sabrina's place. We rent out from the Sabrina to prepare Holy Communion. Sabrina. Holy Communion ஆயத்தப்படுத்துற இடம் இல்லை. நாங்கள் சப்ரினாக்கு இருக்கிற விளையாடுற இடத்துல நாங்கள் சப்ரினாட்டை நாங்கள் அந்த ரெண்டுக்கு எடுத்துருக்கோம். Because the Sachin closed the door, and because juice over there and the cookie over there, good place to go and play with the cookie and juice. இடத்துல சச்சின் அதை மூடி விட்டா என்னால் அந்த ஜூஸ் அந்த குக்கி எல்லாம் இருக்கிறது, அப்ப சப்ரினா வந்து அதுல விளையாடலாம் என்று சொல்லி. Still I think Shehan Putra didn't see my cookies, otherwise he will be there right now. ஷியான் இந்த குக்கியை காணவில்லை, கண்டிருந்தால் அவர் அதை பார்த்து விளையாடி இருப்பார். Every Sunday he is coming to slowly me, Pastor, do you have any cookie today for me? எனக்கு பாரு பாஸ்டர் உங்கள்ட்ட குக்கி இருக்கிறதான்னு சொல்லி. But today he didn't come, but maybe he found out my cookies over there. இன்றைக்கு அவர் வரவில்லை. Amen. Amen, Lord. Hallelujah. So last 30th of April, my wife's 62nd birthday. 30ஆம் தேதி எனது மனைவியுடைய 62வது பிறந்த நாள். I have to say she's 32nd birthday. I have to say like that. It's not good to say 62. That we are in 60s now. 60s level. 60 என்று நான் சொல்ல விரும்பவில்லை. நான் 32 வயசுல இருக்கிறது மாதிரி சொல்லுவேன். Few years after we are 70s level. இன்னும் கொஞ்ச காலத்துல நாங்கள் 70 வருஷத்துக்குள்ளே போறோம். Little while after we are in the Joshua's age level, 80s. அதுக்கு பின்பாக நாங்கள் ஜோஷுவாவோட 80 வயசுக்கு வந்துடுவோம். Oh yeah? We want to live like that long? Good. It's good. But after 3 years pension. Retirement. 3 வருஷத்துக்கு பின்பால எனக்கு ரிட்டையர்ட். அதனால நான் சந்தோஷமா. So we were late married people. நாங்கள் விவாகம் செய்யும்போது லேட்டாக திருமணம் செய்தோம். I was 36 years old, she was 34 years old when we were
got married. நான் 34 36 வயசுல நாங்கள் 2 பேரும் திருமணம் செய்தோம். We met 8 years ago, but time goes until 36, 34. That's, we have to make a solve so many issues surrounding us because we are two nationality people, civil war going on, Sinhala, East Tamil, each other killing. So those kind of matter in Sri Lanka. We got it 8 years of our waited to our marriage. நாங்கள் 8 வருஷத்துக்கு முன்பு ஒருத்தரை சந்தித்திருந்தாலும் நாங்கள் 8 வருஷ காலம் எடுத்தது. அந்த சூழ்நிலைகள், அங்கே பிரச்சனைகள், அங்கே தமிழ் சிங்கள போராட்டங்கள் எல்லாம் இருந்ததுனாலே காலம் எடுத்தது நாங்கள் திருமணம் செய்வது. I think when I looked her, I can see younger than me, most young. So she's so pretty look yet. Yep, I am happy so about that. நான் பார்க்கிற பொழுது அவ இன்னும் யங்கா இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. Because one of the preacher yes, I'm happy. One of the preacher preached, after you got married, first 3-4 years struggling to establish for the marriage. ஒரு பிரீச்சர் சொன்னார், நாங்கள் திருமணமாகி 3-4 வருஷங்கள் திருமணத்திலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு டைம் எடுக்கும். After 12 years now kind of establishment, okay, then now family running smoothly. 12 வருஷம் கிட்டத்தட்ட 12 வருஷம் வரும்போது ஓகே ஃபேமிலி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கும். Okay, after married, after 25 years in marriage life, 25 வருஷத்துக்கு பின்பு திருமண வாழ்க்கையில, that is the time really you should each other love than before the marry. As it is a kind of the how to call it in the word for that, we have to know our mental situation, how we are facing after 25 years of our marriage life. ஆனாலும் 25 வருஷங்களுக்கு பின்பாக எங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி, எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது சொல்லி 25 வருஷங்களுக்கு பின்பாகத்தான் நாங்கள் ஒருத்தர் முன்பை விட இன்னுமாக நாங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Because this is the time women are most of the time they are getting much weaker because they stopping for their period life, they have a frustrated life in mentally. So as husbands are not looking properly those days, it is affecting to the women very effectively, very badly. பெண்கள் 50 வயசு பின்பு பெண்களுக்கு அவர்களுடைய உடல்நிலை சரியாக மாறிக்கொண்டு போகும். அப்படியான நேரத்திலே கணவன்மார் அவர்களை கவனிக்காவிட்டால் அவருடைய வாழ்க்கை இன்னுமாக கஷ்டத்துக்குள்ளாக போகும். That means men doesn't have that problem, the women has. Then stopping period, going to go literal difficult situation or different physical condition, her inside body. If husbands are, men are not understanding that, starting the problem at that age after 25 years. That's why even though people start to divorce after 25 years, children are so grown, children are married, people, husband and wife, asking for the divorce because men are not understanding, wives are, women are, their condition of the physical. பெண்களுடைய சரீரத்தில் இருக்கிற கஷ்டங்கள் பாடுகளை பற்றி ஆண்களுக்கு அப்படி இல்லை, பெண்களுக்கு அப்படியான காரியங்கள் 50 வயசு பின்பாக இருக்கிறது. ஆகவே அதை நாங்கள் சரியாக அவர்களை நாங்கள் சரியாக கவனிக்காவிட்டால் அதனாலே தான் பெரிதான பிரச்சனைகள் 25 வருஷத்துக்கு பின்பும் வளர்ந்து பெரிதாக இருக்கிற திருமணமானவர்கள், பெரிய பிள்ளைகள் உள்ளவர்களும் அவர்கள் டிவோர்ஸுக்கு போகிற காரியங்கள் திருமணத்திலே நடக்கிறது. காரணம் இப்படியான இந்த கவனிப்புகள் இல்லாததினாலே. So I start to concern these things these little while ago,
but when we are in look after church and the church matter very different, not as the just look after family with the children, then church matter we did some mistakes or error and the church people had a going through some different situation, that pressure coming to ban the men for the women who are the doing pastoring ministry, the pastor's wife getting much more frustrated matter through the church, is specifically church, through the church she's get madness, hard time. ஆனாலும் நாங்கள் சபைகளில் இருந்து நாங்கள் குடும்ப காரியங்கள் சபை காரியங்கள் என்று செய்து கொண்டு போகிற பொழுது சில சபைகளில் இருந்து போகிற பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் ஆண்கள் அதை சமாளித்துக் கொள்வோம். ஆனாலும் மனைவிமாருக்கு அவர்களுக்கு அது பெரிதான போராட்டமாக, பெரிதான கஷ்டமாக, பெரிதான ஒரு பிரச்சனையாக அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. I think you all know the year ago I did it that for the good for the family and other things, but it's not work properly. The frustrated and the problem came to the church through me. Most affected person, my wife. நான் கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் கூடாக நான் சபை காரியங்கள் சபையில் இருந்த பிரச்சனைகள் என்னை தாக்குறதை விட எனது மனைவியை இன்னும் அதிகமாக தாக்கினது. I tried to solve some problems through going through the financially, the family and the things, but when it's not work properly, immediately it came to the family, and most hard part for the wife, pastor's wife. ஆனாலும் நான் பல காரியங்களை நான் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொழுதும் அந்த பிரச்சனைகளாலே முக்கியமாக தாக்கப்பட்டது என்னை விட எனது பாஸ்டருடைய மனைவியாக இருப்பார். I didn't have any problem what I did wrongly. I can afford it. I can face to it. But when my wife completely out of her mind, it was affected to me very badly. I completely fell down because of her when she went through that problem. That's why I am telling to you, if you want to finalize the marriage life until one of you separated from each other, take care of your wife, especially after 10-15 years after your marriage life. நான் அந்த காரியங்களை கண்டுகொண்ட காரியம் என்ன சொன்னால், என்னை விட எனது மனைவி மிகவும் பாதிக்கப்பட்டவளாக இருந்தால், காரணம் நான் அதை தாங்கக்கூடியதாக இருந்தால் அவளை தாங்க முடியாததாக இருந்தது. நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், 15 வருஷத்துக்கு திருமணமான பின்பு நீங்கள் உங்களுடைய மனைவிகளை எப்படியாக அவர்கள் போகிற காரியங்களை நீங்கள் கவனமாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். There are so many Bible verses Jesus giving and the apostles are giving. Love your wife as Jesus loved to his church. Take care of her. So many. I am not going to take any Bible verse, but just I want to mention into this the people who are married, went through their marriage right now. You think maybe going well, but good. Keep your mind. There is a stage commence. Keep your mind. There is a stage going to come, your wife physically going to get weak, especially when you stopped her the monthly period and life time. So you should understood with the wisdom of the God to take care of your wife than you marry, before married, to how you love your girl before married, and after married the few 3, 4, 5, 6 years, how you loved your wife, than that you need for the take caring,
That means actually that preacher said you have to start now after 25 years your marriage for the dating life. Really, you should start after the 25 years of your marriage. நாங்கள் திருமணமாகி எப்படி இருக்கிறோமோ திருமணமாகும் பொழுது போல சந்தோஷமான எங்களோட திருமண வாழ்க்கை இருக்கிறதோ அதே போல 25 வருஷத்துக்கு பின்பாக நாங்கள் அதே மாதிரி ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார் உனது மனைவியை நீ நேசின்னு சொல்லி அதே போல 25 வருஷத்துக்கு பின்பாக நாங்கள் அவர்களை நேசிக்கவும் அது மட்டுமல்ல அவருடைய உடல்நிலைகள் எப்படியாக 50 வயசுக்கு பின்பாக போகிறது கஷ்டமாக போகிறதோ அப்படியான நேரத்திலே அவர்களை நாங்கள் கவனமாக பார்க்கிறது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது ஆண்களுக்கு. As she mentioned, actually, the past year, I think in Canada, in our ministry life, very hardest moment. I think once came we decided to hand over to ministry and move to Toronto. That also frustrated time, not for me. I am okay for her. But last year, once again, affected very badly for our family life as well church life, because some decision we are making, not giving enough time to discuss with the Holy Spirit and the family. The Mensa like that, they are so hurried, they think they're correct, I have to do, okay, it is going to be a profitable for the family, for the church. We are not giving for the proper time period for the sit down with the talk with the Holy Spirit, not even the wife. Men has this problem. So I got it last year, it's so badly not to do to anymore until my last breath. நானும் அந்த காரியங்களை கற்றுக்கொண்டேன். சில வேளை பரிசுத்த ஆவியானவர் இருந்து நாங்கள் சில காரியங்களை யோசிப்பதில்லை. நாங்கள் திடீரென்று நாங்கள் ஆண்கள் திடீரென்று காரியங்களை செய்வோம். நான் ஒரு காரியத்தை சேர்ந்தேன், எல்லாவற்றையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி நாங்கள் டொரண்டோ போகிறதுன்னு சொல்லி உங்களோட ஊழிய வாழ்க்கையிலே முதல் ஒரு காரியம் செய்திருந்தேன். அதுக்கு பின்பாக போன வருஷத்தில் ஒரு காரியம் நடந்த சபையிலே. ஆனாலும் எனக்கு அந்த காரியத்திலே என்னை விட எனது மனைவி பாதிக்கப்பட்டிருந்தாள். It not just happened to me as a servant of God. There are so many huge, great names of man of God, failures so much, not giving enough time with the Holy Spirit and not enough time to give with the children and the wife to sit down and talk. That's the men's huge problem as even though man of God, servant of God. ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கு இருக்கிற மிகவும் பிரதான பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாங்கள் பரிசுத்த ஆவியானோடு கதைக்க நேரமில்லை, நாங்கள் வேலைக்கு ஓடுகிறோம், அப்படி இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானோடு கதைக்கிறதுக்கு நேரமில்லை. அது மட்டுமல்ல, குடும்பத்தோடு எங்களுடைய நாட்களை பிள்ளைகளோடு எங்களுடைய நேரம் இல்லாமல் நாங்கள் சபையும் வேலைகளும் என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு இடம் கொடுக்காதனாலே பிரதான பிரச்சனைகள். The great leader of the Bible before Jesus is Moses. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மிகவும் ஒரு நல்ல ஒரு பைபிளில் இருக்கிற முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார் மோசே. Still Jewish people's the physical form of the God, Moses. யூத மக்களுக்கு அவர்கள் மோசேயைத்தான் அவர்கள் ஒரு தேவனாக அவர்கள் ஒரு தெய்வமாக நினைக்கிறார்கள். இன்னும் through the Holy Spirit he returned for the first five books of the Bible. First 5 books of the Bible. பைபிளே முதல் 5 அதிகாரங்களும் மோசேயினால் எழுதப்பட்டிருந்தது. That kind of he's the person the most closely saw the glory of God in the Mount Sinai. மவுண்ட் சீனாயிலே அவர்தான் அந்த சீனாய் மலையிலே இயேசு கிறிஸ்துவின் அந்த குளோரியை அவர் கண்டு கொண்டார். Did you know how many times he had a problem with the God because of his quick decision, quick anger? The the affected place is the people are cried out for the water,
the desert, he couldn't find water. Then he cried out to the Lord, these people want to try to kill me because no more water. So what I have to do? He asked the God, Lord Almighty. மோசஸை நீங்கள் பார்க்க பொழுது பார்த்துருக்கலாம். அவர் சிலவளே அதிகமாக கோவப்படுவார், அதிகமாக அவருக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த இடத்துல ஒரு இடத்துல பாருங்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் தண்ணி இல்லாமல் அந்த வனாந்திரமாக இருக்கிற தண்ணி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவருக்கு கோபம் வருகிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும், தண்ணி கேட்டு என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அழுகிறார். At that moment he is so frustrated with the people, his mind not working properly. Not working properly. God said to him, Moses, what do you have in your hand? My stick, my rod. அந்த நேரத்தில் அவருக்கு அந்த நேரத்தில் கோபம் தான் வந்தது, என்ன செய்வேன்னு தெரியாமல் இருந்தது. ஆனாலும் இயேசு சொல்கிறார், அந்த கையில் என்ன இருக்கிறது, கோல் என்று சொல்லி took it. அதை எடுத்து, just you can see the rock over there, just make a small touch for that rock, you are going to get water. அவர் சொல்லுறார், இயேசு சொல்லுறார், ஆண்டவர் சொல்லுறார், அந்த கல் இருக்கிறது அந்த பெரிய கற்பாறை மாதிரி, அதுலேயே அந்த தடியாலே ஒரு தட்டு அதிலே இருந்து உனக்கு தண்ணி வரும். Frustrated times, a man are the worst persons are behaving. He took the rod and hit it to the rock with the frustrating mind. God not happy about that, his attitude at that moment. God what he looked, oh, this my man, this my prophet, my man of who are the person to deliver the over 600 people, my people from Egypt. He angry with me. He doesn't have patience with me. I said to him to just touch. He hit to the rock with his anger behavior. இயேசு அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசையை பார்க்குறார். மோசையை சொல்கிறார், அந்த கற்பாறையிலே ஒரு தட்டு, அந்த கோலாலே தட்டு. ஆனாலும் மோசே அந்த கோவத்தோடும் அந்த எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனோடும் அவர் என்ன செய்கிறார், அந்த கோலாலே அந்த கற்பாறையை அடிக்கிறார். This is the greatest man of the Bible before Jesus, how he behaved with the Lord God Almighty. For this is the kind of man's weakness, we should be careful. நாங்கள் ஆண்களாக இருக்கிறவருடைய வீக்னஸ் நீங்கள் பாருங்கள். அந்த மோசஸ் வந்து இஸ்ரவேல் அந்த மக்களுக்கு அவர் ஒரு ஆண்டவர் போல இருக்கிறவர், அவருடைய பிஹேவியரை பாருங்கள். ஆகவே நாங்கள் ஆண்கள் இந்த காரியங்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். So today Holy Communion Day, I want to mention for the three things about the Holy Communion. அந்த ராப்போஜன பந்தியிலே நாங்கள் பங்கு பெற்ற முதல் 3 காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Before that, the Lord Jesus identified when he was living 33 and half years with the human, he understood something very remarkable. 33 வருஷம் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மக்களோடு இந்த காலத்திலே அவர் மிகவும் ஒரு காரியத்தை அவர் கண்டு கொண்டார். He identified what are the area of mostly human get mad, get impatient, get problem. So he, like a psychologist, Jesus is really psychologist. So he understood that matter. He gave very, how to say that, it is really couldn't understand to the human in this world, those days, even 2000 years ago, how this system working like this. What the Jesus said it, Matthew chapter 6 verses 25 to 34. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சொன்னது அவர்களுக்கு கூட 2000 வருஷத்துக்கு முன்பு அவர்களோடு இருந்தவர்களுக்கு கூட விளங்கவில்லை. ஆனாலும் அவர் ஒரு வித்தியாசமான முறையில் சொல்றார். மத்தேயு chapter 6 6ஆம் அதிகாரம் verses 25 to 34. 25வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். We can find out Bible his huge sermon in the Matthew
Gospel of Matthew, the Sermon of Mount, three chapters, chapter 5, chapter 6, chapter 7. These 3 chapters are the Sermon of Mount. Huge sermon. He did it in his ministry life. மத்தேயு 5:6-7 அவர் சீனாய் மலையிலே அவர் கொடுத்த அந்த பிரசங்கத்தை தான் அது கூறியிருக்கிறது. பெரிய ஒரு காரியமா இருக்கிறது 3 அதிகாரத்திலேயும். ஆனால் நாங்கள் மத்தேயு 6:25-34 வாசிப்போம். This is I think you can understand, Jesus wants we have, especially men's, women's, to calm down, cool your life, day-to-day life in this world. For that, he make a statement, psychological statement to the people to patiently wait. Don't frustrated. Don't need to hurry. See, we can see and get it that இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:25-34 பார்க்கிறோம். அவர் எங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் போல, நீங்கள் அந்தரப்பட வேண்டாம், நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காரியங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அதிலே விளங்கப்படுத்துகிறார். Before we go to the Holy Communion, I would like to read this passage of this portion of the scripture. Sinhala, Tamil, Hindi, English. நாங்கள் இந்த It's huge, but you have to read. பந்தியிலே பங்கு பெற்ற முன்பு நாங்கள் மத்தேயு 6:25-34 வாசித்து அதன் பின்பாக நாங்கள் அந்த பந்தியிலே பங்கு பெற்றுவோம். 3-4 days I am thinking about this statement. Lord, how it's working in this kind of world for your people? Is it you did for the just fun? This is fun statement, or you want to give us to the be calm, be cool. Don't need to fight something to eat, even though நாங்கள் சாப்பிடுவதற்கு கூட சண்டை பிடிக்காமல் இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லிக்கிறார். நான் அதை வாசித்து பார்த்தேன், 2-3 வரை வாசித்து பார்த்தேன். ஆண்டவர் என்ன மாதிரியாக இந்த காரியத்தை சொல்லுறார். ஓகே. Is it true, Brother Sachin? Is it just the comfortation word he want to give us, or this is true? Is really people can live like that way? That's உண்மையா இப்படியாக நாங்கள் வாழ முடியுமா என்று. Wow. Then Jesus doing something
something unnecessary, but he want to people to give to the calm down. So he said to like that. Balapalla birds, look at the birds are in the sky. வாசிங்க. Oh my gosh. In Tamil. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவை அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்துப் பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, Oh yes. அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதே. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்துப் பாருங்கள். அவைகள் உடைக்கிறதுமில்லை, நட்டுகிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். அப்ப விசுவாசிகளே. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் எவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடைய இவைகளுக்காகவும் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடும். Is these words are poi or umme? Why we are not living according to this statement? Why we cannot? Why we are worry? Everything behind we have a kind of worry. நாங்கள் இது உண்மையான காரியமா? நாங்கள் இதை பற்றி யோசிக்க வேண்டும். நாங்கள் எல்லாத்துக்குமே கவலை. இதன்படி நாங்கள் ஜீவிக்கிறோமா? ஆண்டவர் பொய்யாக இந்த காரியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். If this is not working our Christian life, that means Jesus is the biggest liar. Why he said this? எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படியானது எங்களுக்கு இல்லாவிட்டால் இயேசு பொய்யானவரா? So, but we are saying he is the true God, he is the living God, this is our guidance, direction book, this is giving us to the everything, but something very remarkably he said in Matthew chapter 6 verses 24 to 34, but we are not believing it. Even though we don't want to think about that, we find out, kick out it, and we are work our own ways, asking us to God, why you are not satisfy us, why you are not giving us whatever we want. What a crazy human. எங்களோட உண்மையுள்ள தேவன், நாங்கள் சொல்ல வேற உண்மையுள்ள ஆண்டவர், அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறோமானால் இந்த வசனங்களை நாங்கள் காலாலே தள்ளி புறக்கணித்து விட்டு நாங்கள் அதன்படி நடப்பதில்லை. ஆண்டவர் ஏன் இந்த வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்க. Oh Lord. But there is 3 places that verse you must find out. 3 காரியங்களை அந்த வசனத்திலே நீங்கள் கட்டாயமாக நிதானித்துக் கொள்ளுங்கள். Verse 30. 30வது First verse is verse 30. 30வது வசனம். What is verse 30?
அற்ப விசுவாசில இன்றைக்கு இருந்து நாளை Appa Viswasikale. First is the lack of faith, what Jesus said here. Not all the other things, just only here. We முப்பதாவது are வசனத்துல என்ன not சொல்றார்? believing this. What Jesus said, we are not believing. He is a liar. This is not human life functioning. So that's why we are telling to Jesus, Jesus, you are a liar. You said to something is so wrong. Human life not functioning this way. So we are not even though read it that part because it is so nalla pacha poi, these words, because human are so suffering to earning $1 in this world. He said, look at that birds, look at that flowers are how they beautifully growing on the field. Even though King of Solomon not wear those kind of great the mighty way what he giving to the flowers and the nature, that beautiness. ஆண்டவர் என்ன மாதிரி அழகாக சாதாரணமாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், பூக்களை பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நாங்கள் அதை கவனிக்காமல் நாங்கள் பச்சை பொய்யலாக நாங்கள் இருக்கிறோம். If we are believing Jesus true, he said everything true, why only this one is we are not saying it is true also, God? We are not even talking about this matter. We completely erase this part. Matthew chapter 6 verses 24 to 30, 25 to 34. நாங்கள் மற்ற 26, 25, 34 இருக்கிற காரியத்தை நாங்கள் ஏன் மற்ற எல்லாம் உண்மை என்று எல்லாம் அப்படி என்று சொல்லுகிறோம், இதை நாங்கள் ஏன் சரியாக கடைபிடிப்பதில்லை? First one verse 30, we have that genetically coming with that lack of faith. We couldn't understand faith. We are not trying to functioning it. So we are very poor faith people. One of the problem there. Okay, verse 30. 30வது வசனத்துல அற்ப விசுவாசிகள் என்று சொல்றோம். நாங்கள் In Hindi, ஆண்டவர் பார்த்து Hindi brother, அவங்களை what is the verse 30? நாங்கள் விசுவாசிக்காமல் செய்கிறபடியால் அவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். Verse just the first part, brother, verse 30. That means lack of faith. Huh? Lack of faith. Yeah, after that, brother. That's all. Lack of faith. There is that word. End verse. Read it. Not in there. In English, can you find? Little faith. Oh, you eat little faith. Lack of faith. Poor faith. So the faith is huge subject. We never understood that subject. One of the major reason for that. So come to that next part, 32. அஞ்ஞானிகள் நாடி தேடி. Oh, okay. You can, not Christians, huh? Other who are the not believing Christians, want these all the things. They are trying, searching and hard working to get it those things. So then next verse, brother. We are not believing that part. It's not our Bible. We have to erase it and put it. Why? These all the things you need. Our Father in heaven knows what are the you need. Daily food, daily clothes, shelter. He knows. But we are not believing. We are not believing. This is unbelievable portion of the scripture. It is not functioning with the normal ordinary Christians because one, little faith, poor faith, lack of faith. Other one, we didn't know our Heavenly Father knows our problems, our needy.
our needy, day to day, our life needy, he knows we don't believe that. So, 33. என்ன சொல்கிறது, அற்ப விசுவாசிகள் என்று ஒன்று சொல்கிறது. அடுத்ததாக எல்லாமே எங்கள் ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்கு எங்களுக்கு என்ன தேவை என்று தெரியும் என்றதை நாங்கள் விசுவாசிப்பதில்லை. 33. 32 brother Sachin. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Oh my gosh, what a hard statement giving. First of all, find the righteousness and his justification. How can we find those kind of things? Preachers are preached, teachers are teaching. We never get it, those things. Still we are struggling to the live day by day. Preachers preaching, teachers, Bible teachers teaching. You need to first of all find his justice and righteousness. Then all the things added to you. So then 34. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் எப்படி வசனங்களை கேட்கிறோம், எல்லாவற்றையும் கேட்கிறோம், ஆனாலும் நாங்கள் அதை நம்புவதில்லை. 1 minute, 32. நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதி பாடு போகும். We never think those part. We worrying tomorrow, worrying this service after, what we have to eat. We worrying. So what we have to do, Jesus gave this statement for this frustrated world people 2000 years ago. Think about, this is the technological world. People are thinking we are so progressive people. Jesus time 2000 years ago, only not they have, what they didn't have, technology. ஜீசஸின் காலத்திலே டெக்னாலஜி இருக்கவில்லை, இப்பொழுது எங்களுக்கு டெக்னாலஜி இருக்கிற நாங்கள் நிற்கிறோம், எல்லாமே டெக்னாலஜியாக வந்துவிட்டேன்னு சொல்லி. ஆனாலும் நாங்கள் இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் கூடி கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி. ஆனாலும் நாங்கள் இப்போ சர்வீஸ் முடிஞ்சோடனே என்ன செய்ய போகிறோம், சர்வீஸுக்கு பிறகு நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்குமே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். I think 99.9 Christians won't believe this, don't want to believe this, don't want to come to this place. They want to, as like other humans, the unbelievers, what they are doing this world, we also want to same thing, want to follow them, not to follow Jesus, want to follow worldly system. So we are then asking God, suffering. We have so many essential things. You are not fulfilling those things. Lord, we are also other people, other religious people, other cultural people. No difference. What the purpose we believe in you, Lord Jesus? What the purpose we believe in you? What the purpose coming to your flesh and the blood? What the purpose? Not need this. Because he's saying something to hard to believe. It is unnecessary to people to keep the Bible. நாங்கள் பைபிளை வச்சிருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் அதை நம்புவதில்லை. எழுதியிருக்கிற ஒன்றையுமே நம்புவதில்லை. உலகத்து மக்களை போல நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பின்பு கேட்கிறோம், இயேசுவே ஏன் எங்களுக்கு இது இல்லை, ஏன் அது இல்லை, ஏன் இதில் என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். நாங்கள் அவருடைய ரத்தத்திலேயும் அவருடைய சரத்திலேயும் பங்கு பெற்றது முன்பாக சிந்தித்து பாருங்கள், இந்த வசனங்கள் எழுதப்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கிறோமான்னு சொல்லி. So what I want to tell to you, I am struggling with this part. As a man of God, 45 years of my Christian life, many times I heard messages through this. Teachers are taught this matter. You search, first of all, his justification and the righteousness. Then all the things, but other people looking out, other people, you are going to get. Oh, little faith man, little faith woman, that's why you are not getting these things. See,
Are they all the people, nationality, religious people worrying the things? They are fighting to things to get. But this is, oh Lord, where we had a problem, somewhere, somehow, something wrong in our Christian life, we are still fighting as like other people who are not believing Jesus, not believing Lord God Almighty. I would like to give to you this, think about this, where we have this problem, you can find out and talk. One day we have a discussion. Why? What is the problem? This is the matter. Jesus wants to relax, calm down our life, not to be other religious people in the world. இயேசு கிறிஸ்துவான் எங்களை மற்றவர்களைப் போல மற்ற மக்களைப் போல அல்ல, கிறிஸ்தவர்களை அவர் வித்தியாசமாக செய்யறதற்கு வித்தியாசமாக பார்ப்பதற்காக அவர் இப்படியான காரியங்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் நாங்கள் அதை பின்பற்றாமல் நாங்கள் எல்லாவற்றையுமே போராடி கொண்டு எல்லாவற்றுக்குமே நாங்கள் ஓடிக்கொண்டு திரிகிறோம். ஆனாலும் நாங்கள் ஒரு காரியத்தை, இதை வாசியுங்கள் திரும்பவுமாக, உங்களுடைய மனதில் இதை பற்றி என்ன வருது என்று நாங்கள் இதை வைத்து ஒரு டிஸ்கஷன், ஒரு கலந்துரையாடலை வைப்போம். நாங்கள் என்ன இதை பற்றி யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம் என்று சொல்லி. Pastor Birchman has a nice song, Kalangade Mahane, Kalangade Mahali. Kalangade is the problem. Worry is the problem in this world. பாஸ்டர் பர்க்ஸ்மன் பாட்டு மிகவும் அழகாக இருக்கு. கவலைப்பட வேண்டாம், கலங்காதே என்று சொல்லி. So we are going to get serious this part hereafter. So think about, find out where is the wrong we are doing. So why we not getting proper faith? Why we cannot find first of all His justification and the righteousness? Why we didn't believe Heavenly Father knows every our necessities? Why we are not believing that part? Why we are believing ourselves to find those all the things? 45 வருஷமாக எனது ஊழிய வாழ்க்கையிலும் நானும் இப்படித்தான் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் நானும் அதை பின்பற்றவில்லை. உங்களுக்கு சொல்லுறேன், நீங்கள் இதை நல்லா வாசித்து பாருங்கள். ஏன் நாங்கள் இதை பின்பற்ற, எல்லாம் பரமபிதா எல்லாம் எங்களுக்கு தருவார் என்று சொல்லி இருக்கிறதே, ஏன் எங்களோட வாழ்க்கையில் அப்படி இல்லை? ஏன் நாங்கள் அற்ப விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று நீங்கள் அதை வாசித்து சிந்தித்து பாருங்கள். When I am talking to you, think you are going to talk to you this. I am always starting on January what are I am talking? I said I am not preaching for you. I am preaching myself. Even though I am a loser for this passage according to what the Jesus said, I am also loser for according to these verses. So I am preaching myself, not for you. If you like, go and read and find out what the problem. If you like, I am trying to find what my error, my problem, for still struggling this world to find day-to-day food, day-to-day cloth, day-to-day necessities. What you are talking about, Jesus? நானும் இந்த வசனங்களை வாசி நானும் யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கம் இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீர் என்ன இதில் எழுதியிருக்கிறீர்? ஒவ்வொரு நாளுக்கு நாள் நாங்கள் என்னத்துக்காக கவலைப்படுகிறோம்? உடம்புக்காகவா, சாப்பாட்டுக்காகவா என்று சொல்லி அந்த எழுதியிருக்கிறது என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு என்னை போதிக்கிறவனாக இந்த இடத்துல இருக்கிறேன். One thing I found out. உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். Of course, if you like. But I am preaching to myself, I am getting to myself, find out my error, my problem, my failure to recover with the God, Lord Almighty. If you like, you can find out. If you like. இந்த பிரச்சனைக்காக நான் இந்த காரியங்களை சிந்திக்கிறது உண்டு. இதை வாசித்து நான் திரும்பவும் ஆண்டவரிடம் கேள்விக்கிறேன். அதே போல உங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் நீங்கள் அதை வாசித்து நீங்களும் அதை பற்றி சிந்தித்து பாருங்க. What I find out finally. What I was find out finally, that happened last year, that huge failure in my life, my family life, and even the church. What I found out, what I was found out. நான் கடந்த வருஷங்களில் நடந்த காரியங்களுக்காக நான் என்னத்தை கண்டுகொண்டேன். Better to it happen, Lord. Thank you. You did it for me, my family, even church.
People left out. People frustrated. People doesn't want to come to this church. People doesn't want to fellowship with our family. People hated me. So thank you, Lord. It happened to me. Get complete realization when come to the ground zero. Flattered. Then realizing the mistakes, errors, the spiritual proudness, the things we know other people than. So all the things I realized, I repented, and now I want to the reconciliation re-established. First of all, my life, and then my family life, and after his church family. எனது வாழ்க்கையிலும் எனது குடும்ப வாழ்க்கையிலும் அதன் பின் சபை வாழ்க்கையிலையும் ஏன் இப்படி ஆனந்ததுக்காக நான் நன்றி சொல்லலை. என்னை விட்டு போனது, என்னை விட்டு போன காரியங்கள், என்னை விட்டு ஓடினவர்கள், என்னை விட்டு போனவர் சில பேர் எங்களோடு கலந்துரையாட, எங்களோடு சேர, எங்களை விருப்பமில்லாதவர்கள், இப்படியான பல காரியங்கள் இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை ஆண்டவரிடம் கேட்டேன். ஆண்டவர், இது எல்லாவற்றையும் நீர் தந்தது நன்மைக்கு, ஏனென்றால் ஏன் என்ற காரியத்தை நான் கண்டுகொள்ள திரும்பவுமாக என்ற கண்களை நீர் திறந்ததற்காக நன்றி என்று சொன்னேன். If he not allowed to happen to me even today, I'm a good man for all the pastors and other Sri Lankan community churches. Ranjit is a good man, very good man, very calm, cool man. That goodness, the reconciliation, people giving, the people identify me as a good man. Jesus completely demolished it. The human goodness. We so happy about, people are talking about us. Oh, Ranjit, good man. He's a nice man. So our human pride coming out. But Jesus doesn't want to eat. எங்களுடைய பெருமை, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமை, ரஞ்சித் ஒரு நல்ல மனுஷன் சொன்ன அந்த பெருமைகளை அகற்றி ஆண்டவர் திரும்பவுமாக எங்களை உருவாக்க, எங்களை சரிப்படுத்த காரியங்களை செய்கிறவராக இருக்கு. Then Jesus, when he allowed to happen to it to me, only I realized I am so far away from the God. I don't have love for him. Just I am nominal Christians. Who are the other people, other Christians, 99% living? No, then different. But when Jesus demolished me, hit to me, and starting to something ground zero, now I know how human behavior, how other pastors looking me, how now they are talking about me, how now they are not accepted me as like before. Jesus, thank you for that great lesson you granted to me, to be a silence, be a quiet, stay with you and rebuild character. நல்ல ரஞ்சித், நல்ல போதகர் என்று சொன்னவர்கள் இந்த நேரத்தில் எங்களை பார்த்து என்ன மாதிரியாக சொல்லுவார்கள் என்ற காரியத்தை ஆண்டவர் எனக்கு விளங்கப்படுத்தின பொழுது, இப்பொழுது அவர்கள் எங்களை பார்க்கிற விதங்கள் எப்படி என்று சொன்ன விதம், இப்பொழுது ஊழியக்காரர்கள் என்ன மாதிரி கதைக்கிறார்கள் என்று சொன்ன விதங்களை பார்க்கிற பொழுது எனக்கு தெரியும் ஆண்டவரின் இந்த காரியத்தை செய்தார். என்னை அந்த பெருமையை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி, மனுஷர்கள் தருகிற பெருமையை அகற்றி, ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளே நான் என்ன சரிப்படுத்தி, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சரியான இந்த வசனத்திலே கூறப்பட்ட காரியத்தை சரியாய் கடைபிடிக்க ஆண்டவர் என்னை பயிற்றுவித்து வருகிறார். 15 years of my ministry life in Montreal, that reputation, I think I built it with the society and the other Sri Lankan pastors. It came to ground zero. No, nothing, any respect and the reputation from the people, from the society and the pastors. When someone come to that level, Jesus can work with that man or woman. When man or woman come to that level, no reputation, no respect
for the people respecting, people reputation is gone completely. Only except me, accepted me, my wife and the children. என்னை ஏற்றுக்கொண்டவர் எல்லாரும் என்னை இந்த நாளில் வெறுத்தாலும் எனது மனைவி எனது பிள்ளைகள் என்னோடு சேர்ந்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். So I want to remember you, give to warning to you. If you have kind of reputation you build up in human way, be careful. மனுஷ விதமாக மனுஷ பிரகாரமாக நீங்கள் உங்களுக்கு பெருமைகளை சேர்த்து வைக்கிறதற்கு நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். Find out that reputation and respectation. Respect to the Lord and the Holy Spirit as well. Whatever you have right now, the reputation and the respectation the human are giving, find out it equally accepted the Lord Jesus and the Holy Spirit. காரியங்கள் மனுஷர்களை சொல்லுற காரியங்கள் மனுஷர்களை பெருமைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளாக அது சரியாக இருக்கிறதான்னு சொல்லி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். That's why finally, like this life happened to great king of the Israel, King David. It happened to him. அதே போல தாவீது ராஜாக்கும் இப்படியான காரியங்கள் நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். When he came to ground zero as the king of Israel, அவர் இஸ்ரேல் மக்களின் ராஜாவா இருந்தும் அவர் நில மட்டத்துக்கு வந்த பொழுது at that moment he was when prophet Nathan proclaimed to him, you are the murderer, you are the most criminalized guy this world. God Lord Almighty sent me to say to you, you are the most criminalized, murdered, and what the things they did to the against to the God, you are the man. Then what the David நாத்தான் வந்து அவன் தாவீதுக்கு சொல்லுகிறார், நீ சரியான பிழையாக செய்த காரியம், நீ எல்லாவற்றையுமே பிழையாக செய்து விட்டாய் என்று சொல்லி அவரை அந்த நாத்தான் வந்து சொல்லும் பொழுது what the David can do, he as a king, தேவீது ராஜாவாக இருந்தவர் என்ன செய்திருக்கலாம்? just one commanding he need for that. ஒரு கமாண்ட்மென்ட், ஒரு சட்டத்தை ராஜா போட்டிருக்கலாம். Soldiers, cut this prophet's neck, cut him, kill him. அந்த நாத்தானுடைய கழுத்தை அந்த சேவனுக்கு சொல்லியிருக்கலாம், தாவீது வெட்டி விடும், அவரை இந்த இடத்திலே கொலை செய்து விடும். Who he is to blame to king of Israel? நான் இஸ்ரேலுக்கு ராஜாவா இருக்கிறேன், என்னை என்ன இப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி. No, David so surrenderfully fell down floor and asked God's repentance what he did against. ஆனாலும் தாவீது அந்த இடத்திலே தனக்கு எதிராக தான் என்ன காரியம் ஆண்டவருக்கு எதிராக செய்தேன்னு சொல்லி அவன் அந்த இடத்திலே மனம் கசந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். Before Holy Spirit came to this world to permanent residently live among us, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே வந்து எங்களோடு பெர்மனண்டாக எங்களோடு இருப்பதற்கு முன்பாக David started talking about the Holy Spirit. தாவீது பரிசுத்த ஆவியானவரை பற்றி கதைக்கிறான். When he returned to the Psalm 51 regarding about after the sin he did with Bathsheba, so he returned the Psalm 51, Holy Spirit, don't let me alone. Please stay with me. Come to me. Give me strength once again. So he started talking to the Holy Spirit. சங்கீதம் 51 தாவீது எழுதுகிற பொழுது சொல்றார், பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு போனாவ என்னோடு இரும், என்னை வழி நடத்தும் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அவர் கூறுகிறார். And after that, when he returned in Psalm 139, சங்கீதம் 139 அவர் கூறுகிறார், he gave every Christian to test
tin equipments to test day by day our lives. He made as a medical, the technological people making for the equipment for the testing people's blood sugar, blood pressure, liver condition. He made testing equipment to check my spirit how goes in, my soul, my heart, my condition, my behavior with the Lord Jesus Christ. He made the equipments to can test for that equipment, so my behavior with the Lord God சங்கீதம் Almighty. 139 தாவீது என்ன செய்கிறார், அந்த டாக்டர்ஸ் மெடிக்கல் டெஸ்ட் செய்கிறது போல எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நாங்கள் எங்களை சோதித்து பாருங்கள், எங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 139 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 23 and 24, Psalm 139, that is the equipment he made, he invented to give it to the Christians, but Christians don't care that. They don't want to use that equipment, but I know for sure David used it until his last breath. That தாவீது தனது கடைசி மூச்சு வரையும் இதை வாசித்திருப்பார். நான் சொல்கிறேன், சங்கீதம் 139 23 24 வசனங்கள். I found out this equipment when I was come to the ground zero. நானும் இந்த காரியத்தை இப்படியான நாட்களிலே இந்த காரியத்தை நானும் கண்டுகொண்டேன். Now daily, day by day, I am using these equipments to test my heart, my soul, my mind, my body, my conscience, how it's going with my Lord. Not according to the human, what they are looking me and telling, but according to the will and the wish of the God is good with him. So read it please, 23 and 24. If you want to, you can keep it, this equipment, to test you, otherwise you can throw out. நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை வாசித்து இதை நீங்களும் டெஸ்ட் பண்ணி நீங்களும் உங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். சங்கீதம் 139 23 24 வசனங்கள். In Tamil, in Hindi, in English as well. தேவனே என்னை ஆராய்ந்து என் அப்பா இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். This is very sensitive equipment. Very carefully handle it. Very carefully. கவனமாக நீங்கள் அதை He made வாசித்து it கவனமாக. maybe $1,000 he spent to invent these beautiful equipments to test my life with the Lord, not with the human. எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரோடு ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி இப்படியான ஒரு காரியத்தை அவர் $1000 செலவழித்து இந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு. நாங்களும் இதை வாசித்து எங்களை ஆராய்ந்து பார்க்க வேணும். Yes, Brother Joel, in Arabic. Understood? Is it useful equipment, Brother Sachin? Is it useful equipment to test your soul, mind, heart, how is going with the Lord? Not when we are looking, Brother Sachin, how his outer man, this is inner man checking with the Lord. This through this equipment, Lord. இந்த வசனம் எங்களுக்கு எங்களுடைய வெளியான முகத்தை அல்ல பிரதர் சச்சி, இந்த உள்ளான முகத்தை உள்ளான காரியத்தை அதை சோதித்து பார்க்கும்படியாக இந்த equipment இந்த ஆயுதங்களை தந்திருக்கிறார். நாங்கள் அதை எப்படியாக சோதித்து பார்க்க வேண்டும். Because this equipment didn't have David when he saw Bathsheba bathing with his palace balcony. He didn't have that. He started to think about that woman. If he has this equipment in the bed that night,
he start to repent. Lord, I saw a woman, very beautiful, bathing behind my palace. Lord, even though how much I like her, but I can't think about her because it not pleasant to you. So I am forgetting that. So ஆனாலும் தாவீது this அந்த is- இடத்திலே this அந்த is- பத்சிபாவை அந்த இடத்திலே பார்த்த பொழுது இந்த வசனம் அவனுக்கு வரவில்லை அந்த நேரம். ஆனாலும் அவன் அப்படியான ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்த்திருப்பான். பத்சிபாவை அந்த இடத்திலே கண்டோடனே வடிவான பெண்ணா இருக்கிறாள். ஆனாலும் ஆண்டவரே படுக்கிற பொழுது அவன் யோசித்திருப்பான், நான் இந்த இடத்திலே அந்த காரியத்தை பார்த்தது போல நான் இனி அந்த காரியத்தை பார்க்க மாட்டேன், என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னை மனதை ஆராய்ந்திருப்பான். ஆனாலும் அதன் பின்புதான் இந்த காரியங்கள் அவனுக்கு விளம்பட்டது. So every man and woman, every moment coming thoughts and thinking to your mind, even though you are whatever things you are looking, even though movie you are looking, watching movie, but thinking are coming. Maybe thinking are so bad, some are thinking are so frustrated, some think are giving to you to the mental out. So thinking cannot stop. That's why ஆகவே நாங்கள் படங்கள் பார்க்கும்போது என்ன காரியங்களை நாங்கள் பார்க்கிற பொழுதுமோ சிலவேளை எங்களோட மனதுக்கு அது கஷ்டமாக இருக்கும், தேவையில்லாதெல்லாம் இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். That's why King David invented this equipment. அதனால தான் தாவீது இந்த வசனங்களை எங்களுக்கு எழுதி இருக்கிறார். Before you sleeping, you are close your eyes on the bed. Read it these 2 words. படிக்க முதல் நீங்கள் இந்த வசனங்களை வாசித்து படுத்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த வசனங்களை வாசித்து. Search me, O Lord, God Almighty. Search me. If I have any wicked thinking in my mind, in heart, Lord, remove it. Establish once again your holiness, your ஆராய்ந்து purification, பாருங்கள் your ஆண்டவரே. sanctification, your purification. I don't want to keep it that bad thinking. எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஏதாவது புலியான காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கிற